ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி நாம் ஒரே ஒரு டம்ளர் கம்பு வச்சு இன்றைக்கி கம்பங்கூழ் தாங்க செய்ய போகிறோம். இந்த வெயிலுக்கு நல்லா குளிர்ச்சி, உடம்பு குளிர்ச்சி தரக்கூடிய கம்பங்கூழ் தான் செய்ய போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு டம்ளர் நான் கம்பு எடுத்துருக்கேங்க. அதாவது இது ஒரு 1/4 கிலோ வரும். இது வந்து ஆல்ரெடி நல்லா இந்த சுத்தம் பண்ணி எடுத்து வச்ச கம்பு தான். இருந்தாலும் நம்ம இதை 2-3 ட்ரிப்பு அலாசிக்கலாங்க. இப்போ நல்லா கழுவியாச்சு. கழுவிட்டு மேலே பாருங்கள், ஒரு தூசியும் இல்லை. நல்லா பளிச்சுன்னு இருக்குது கம்பு. தண்ணி நல்லா வடிச்சுக்கலாம். வடிச்சுக்கிட்டு இன்னும் 2 டைம் கூடி அலாசியாச்சுங்க. அலாசிட்டு நான் சின்ன மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க அளவு கம்மியாக இருக்கனால நான் குட்டியாக ஒரு ஜார் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நல்லா ரவை பதத்துக்கு குறுன்னு அரைச்சிக்கணும். நெய்ஸாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவு அரைச்சது கரெக்டான பதம். இப்போ வந்து 1 டம்ளர் நான் கம்பு எடுத்திருக்கேங்க. அதே அந்த 1 டம்ளரில் 6 டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன். நான் வந்து என்கிட்ட வந்து இன்றைக்கி அந்த மண்பானை இல்லைங்க. அதனால் நான் சில்வர் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்க பாத்திரமே எடுத்துக்கிறேன் கூழ் காய்ச்சறதுக்கு. இப்போ 6 டம்ளர் ஊற்றியாச்சுங்க. ஊற்றிட்டு இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்ததும் நம்ம எடுத்துருக்க கம்பை உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த கொதித்த தண்ணியிலேருந்து 1 டம்ளர் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ 5 டம்ளர் தண்ணி உள்ளே இருக்குங்க. இப்போ கம்பு வந்து நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ கம்பை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. கைவிடாமல் கிண்டிக்கோங்க. அடிகனமான பாத்திரம் வந்து அதுக்கு தான் எடுக்க சொல்லுவாங்க. கீழே வந்து சீக்கிரம் அடி பிடிச்சிரும். கீழே வந்து தங்கிரும் கம்பு. பாருங்கள், இப்போ இந்த பதம் கரெக்டான பதமாக வந்துட்டுருக்கு. பாருங்கள், நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ நல்லா அந்த கொதி வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம கீழே இறக்கிடலாம். ரெடி ஆயிரும் நம்மளுக்கு கம்பு சீக்கிரமாக. பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா ட்ரை ஆகி இப்போ நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. பாருங்கள், அந்த பபிள்ஸாக வரும்போது இப்போ நம்மளுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தங்க கம்பு. இப்போ இன்னும் நம்ம கீழே இறக்கி வச்சாச்சு. வச்சுட்டு இதை கொஞ்சம் நல்லா ஆற விட்டுறணும். ஆற விட்டதுக்கப்புறம் இந்த ஆடை வந்திருக்கும் மேலே. பாருங்கள், இப்போ நல்லா ஆற வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா ஆறினோன்னே மேலே ஆடையே நிற்கிது பாருங்கள். நம்ம பார்த்தாவே நல்லா தெரியும் நம்மளுக்கு. இந்த மாதிரி ஆடை கட்டி இருக்கும் மேலே, தொட்டு பார்த்தாவே தெரியும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்திருக்க அந்த 1 டம்ளர் தண்ணியை மேலாக அப்படியே ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நல்லா இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். காலையில் நல்லா புளிச்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கம்பங்கூழ் ஆக்கிக்கலாங்க. இப்போ நான் காலையில் பார்த்துட்டேன். பாருங்கள் எப்படி நல்லா புளிச்சு வந்திருக்குன்னு. இப்போ நான் கெட்டி தயிர் வந்து ஒரு 1/2 லிட்ரு போல் எடுத்திருக்கேங்க. பெரிய வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அவரைக்காய் கூட்டு கொஞ்சமாக வத்தல் எடுத்திருக்கேன். அப்புறம் மாங்காய் தொக்கு. இப்போ இதை வந்து நல்லா கை விட்டு நல்லா கரைச்சிக்கலாங்க. பாருங்கள், நல்லா கை விட்டு இப்போ நம்ம கரைச்சாச்சு. இந்த அளவு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்ச உடனே நம்ம இந்த கெட்டியான தயிரை உள்ளே ஊற்றிட்டு ஒரு 3/4 செம்பு போல் தண்ணியும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்தியாச்சு. சேர்த்தி பாருங்கள், இப்போ சூப்பராக நம்மளுக்கு கம்பங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வெங்காயத்தை வந்து நல்லா ஒரு 2 கைப்பிடி இருக்குங்க, நல்லா உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கம்பங்கூழ் இருந்துச்சுன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே தேவையில்லைங்க. இது இருந்தாவே போதும், நல்லா கும்முன்னு இருக்கும். இப்போ நல்லா மாங்காய் தொக்கும் வச்சுட்டு நம்ம வத்தலும் ரெடியாக இருக்குங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த சந்திக்கலாம். பாய்.